ஆனால் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையேன்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது. ஒரு நாளும் நினைக்கல. ஒரு மனரம்யமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு, எனக்கும் என் தம்பிக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன். அது ரொம்ப முக்கியமான காரியம். மற்றவங்களோட கம்பேரே பண்ண மாட்டோம். நான் ஐஐடி இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன். 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, லெஃப்டினன்ட்ஸ். ஏன்னா எம்டெக் படிக்க வர்றதுக்கு நீங்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு தான் போகணுன்னு இல்லை, சர்வீஸில் இருந்துக்கிட்டு ஆஃபீஸராக இருந்துட்டு வரலாம். அழகாக அவங்க ஃபுல் போட்டு பண்ணி கிளியராக அப்படி வந்திருக்கிறாங்க இன்டர்வியூக்கு. நான் பரிதாபமாக ஒரு ஸ்லாக் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு செருப்பு போட்டு போயிருக்கேன். அங்கே எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. கற்றுக் கொடுத்தா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மெட்ராஸ்க்கு வர்றேன். அந்த இன்டர்வியூ 6 பேர் கேட்குறாங்க. 6 பேர் செலக்ட் பண்ணாங்க. இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து நேராக நான் ஐஐடி கேட் வரைக்கும் வர்றவங்களுக்கு தெரியும். ஐஐடிக்குள்ளே வெளியே வந்து கிண்டிஜினிங்காலே கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து, சார் நீங்கள் தான் ஸ்டான்லியா சார் அப்படின்னு. ஆமாம், என்ன சார், உங்களுக்கு கிண்டிஜினிங் காலேஜில் காலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களா சார், அங்கே 6 பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கீங்க சார், சப்போஸ் உங்களுக்கு எங்கே கிடச்சிருந்துச்சுன்னா நான் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கேன் சார், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். இங்கே ஃபஸ்ட்டு, அங்கே ஃபஸ்ட்டு. என்னடா 2ல் தர்ம சங்கடமாக போச்சுன்னு சொல்லி இந்த 2 அட்மிஷனையும் வாங்கிட்டு காரைக்குடி போகிறேன். என் தம்பி வந்து ஒரு லெட்டர் கொண்டாடுறான். என்ன லெட்டர்னா, அட்மிஷன் லெட்டர் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில். அது ஒன்று தான் அந்த காலத்தில் என்டையர் நேஷனில். ஐஏஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹை ப்ரொஃபைல். அங்கேயும் எனக்கு கிடச்சிருச்சு. 1 கிடைச்சா ஈஸி, இப்போ 3 கிடச்சிருச்சு. 3 எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணேன், ஒருத்தன் சொல்கிறான் டேய் பெங்களூர் தாண்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் ஐஐடி தாண்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் கிண்டி தாண்டா ஓல்டஸ்ட்டுங்கிறான். நான் என்ன பண்ணேன், இது 3மே எனக்கு சரியாக தெரியாது. ஸோ அந்த அட்மிஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு நான் காட்டுக்குள்ளே போய் முழங்கால் போட்டோன்னே ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின வசனம் மத்தேயு 6:33. முதலாவது அவர் நீதி எல்லாம் கூட எனக்கு ஆண்டவர் சீட்டையும் கூட கொடுத்தாரு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டோட கேட்டேன், ஆண்டவர் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, எனக்கு நீ தயவுசெய்து ஒரு தெளிவாக ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி முழங்கால் போட்டு கேட்கும்போது என்னுடைய ஹார்ட்டில் எம்டெக் அப்படின்னு ஒரு இம்ப்ரிண்ட் விழுந்துச்சு. இது எம்டெக் தானே வருது, இன்ஸ்டியூஷன் பேரில் வரலேன்னு பார்த்தா ஐஐடி தான் எம்டெக்கு, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் எம்எஸ் இன்ஜினியரிங், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸஸ் எம்இ. ஸோ எனக்கு அது கிளியர் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு நாளும் நான் எங்களுடைய குறைவுகளை நான் முறுமுறுக்கலை, யாரோடையும் கம்பேரும் பண்ணலை, மனரம்யமாக இருந்தோம். இருக்கிற நிலைமையில் ஆண்டவர் எங்களை உயர்த்தி, இப்பொழுது நான் பெரிய பணக்காரன் கிடையாது, ஆனால் நல்லா கிறிஸ்தவுக்குள்ள நான் நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். திட்டமாக தெரியும். ஐ எம் வெரி ரிச் இன் காட்ஸ் வேர்ல்ட்.